Hello friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef and இன்னைக்கு பார்க்க போகிறது first நோம்போட iftar preparation. So let's get started. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ண கஸ்டர்ட் பவுடரில். ஸோ அதுக்கு இங்கே ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ண கஸ்டர்ட் மிக்ஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இல்லைனா ஆறின பால் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செய்ய போகிற அந்த பாலில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை காய்ச்சறதுக்கு முன்னாடி மேபி அது வார்மாக இருக்கலாம், பட் சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்துச்சுன்னா கட்டி பிடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சு அதை நம்ம பாயில் பண்ண நாம் எதிர்பார்த்த அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ அதில் நம்ம சுகர் சேர்க்காம தான் பவுடர் பண்ணியிருந்தோம். அதனால் நம்ம பால்லையே தேவையான அளவுக்கு சுகரையும் சேர்த்து பாயில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்லா கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஓரளவுக்கு திக்காக ஆயிடுச்சுது. ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள், ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் கலரை பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துருக்குது. ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ரமதான் ப்ரிப்பரேஷன் பார்ட் 2ல் சேர்த்துருப்பேன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ அது வேணும்னா நான் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ ஃபைனலாக கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வச்சு நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணி நம்ம நோன்பு திறக்கிற நேரம், அதாவது இஃப்தார் டைமுக்கு நம்ம அதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஈவினிங் இப்போ ஒரு ஃப்ரை பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடி நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட், ஃப்ரோசன் கட்லெட்லாம் எடுத்து வெளியே வைக்கிறேன் கொஞ்சம் ஐஸ் போகிறதுக்காக. அதே மாதிரி சிக்கன் சமோசா ரெடி பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதையும் நான் ஃபியூ ஆஃப் தம் எடுத்து வெளியே வைக்கிறேன் ஐஸ் போகிறதுக்காக. பேலன்ஸை நம்ம இன்னொரு நாள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் நோன்பு திறக்கிறதுக்கு வீட்டிலேயே பஜ்ஜி மாவு ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பஜ்ஜி மாவு மிக்ஸை வச்சு மிளகா பஜ்ஜி அப்புறமா வாழைக்காய் பஜ்ஜி ரெண்டும் ரெடி பண்ணோம். இது கூடவே தேங்காய் சட்னியும் நாங்கள் வச்சு சாப்பிடுவோம். ஸோ அது கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ மிளகா பஜ்ஜி பொரிச்சு முடிச்சாச்சு. மிளகா பஜ்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய ஆயிலை விட்டு ஃப்ரை பண்ணி டிப் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது தான் பஜ்ஜி சூப்பராக வரும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா வாழைக்காய் பஜ்ஜி ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவும் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீசர்லேருந்து கொஞ்சம் நேரம் ஐஸ் போகிறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பொதுவாகவே நோன்பு திறக்கும்போது அந்த டைமில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான ஆட்கள் இருக்காங்களோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நோன்பு திறக்கிறது, எல்லாருமா சேர்ந்து உட்காருது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட் நோன்பு அப்படிங்கிறதுனால மைனி பசங்க எல்லாருமா வராங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் நோன்பு திறக்க போகிறோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா சமோசா ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு கட்லெட்டை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். கட்லெட் நம்ம ஃப்ரை பண்ணுறது ஆயிலில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 பக்கமும் ஃப்ளிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு உடையாமல் வர்றது மட்டும் இல்லாமல் நல்லா ரொம்ப ஆயில் உரியாமல் ரொம்ப நல்லா பெர்ஃபெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ கட்லெட்டும் ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ டேபிளுக்கு எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதான் பேலன்ஸ். ஸோ ஒவ்வொன்றா எடுத்து வச்சிட்ருக்கோம். மிளகா பஜ்ஜி, சமோசா, கட்லெட், அப்புறமா தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கோம், அண்ட் டேட்ஸு, அப்புறமா கிழங்கு மசியல். கிழங்கு ஃப்ரீசரில் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த கிழங்கு மசியல் தான். அதுக்கான ரெசிபி இன்ஷால்லா வரக்கூடிய இஃப்தார் ரெசிபிஸ் ப்ரிப்பரேஷனில் நான் போடுறேன். அப்புறமா ஜூஸுக்கு சப்ஜா சீட், அப்புறம் பாதாம் பிசின் எல்லாமே ஊற வச்சுருந்தோம் காலையிலேயே. ஸோ அதையும் கிளாஸில் எல்லாருக்கும் எடுத்து போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் போட்டுட்ருக்காங்க. இது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ நோம்பில் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் கஸ்டர்டுக்கு மத்தியானமே என்னோடய மாமி ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா க்ரீன் கிரேப்ஸ், அப்புறமா பொமிக்ரானட், அப்புறமா ஆப்பிள், ஹனி டியூ, மேங்கோ, டேட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் இப்போ சர்விங் போலுக்கு ஒவ்வொருத்தருக்காக எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தது கேரமல் புட்டிங் செஞ்சுருந்தோம். இது ஜஸ்ட் ரெடிமேட் பேக் தான். ஸோ அதில் இருக்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி செய்கிறது, அதனால நான் அதை வீடியோ எடுக்கலை. அண்ட் அகர் அகர் பார்த்திங்கன்னா 2 விதத்தில் பண்ணியிருந்தோம். பொதுவாகவே நோம்பில் எல்லா வீட்லேயும் அகர் அகர் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் இங்கே சிம்பிளாக லெமன் ஜூஸ் பவுடர், அப்புறமா இளநீ இருக்குல்ல, அதில் இளநீ இந்த சாஃப்ட் இளநீ டெக்ஸ்டரோடு சேர்த்து அந்த வாட்டரும் சேர்த்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 2 தான் இன்றைக்கி பண்ணது ஸ்பெஷலாக. இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் பாலில் ரோஸ் மில்க் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நாங்கள் செய்வோம். இன்ஷா அல்லாஹ்
வித்தியாசமாக ஏதாச்சும் நான் செய்யும்போது அந்த வீடியோவை உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அதாவது டெண்டர் கோகனட்டில் பண்ணக்கூடிய அந்த கடல் பாசியோட ரெசிபி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கிளிக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தாருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. அகர் அகர் அண்ட் இளநீ ரெண்டுமே வந்து உடம்புக்கு குளிச்சு தரக்கூடியது. ஸோ அந்த மாதிரி செஞ்சு இஃப்தாருக்கு வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து எல்லாம் எடுத்து வச்சு எல்லோரும் நோன்பு திறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியாச்சும் நம்ம செஞ்சுருக்க எல்லாத்தையும் சாப்பாடுக்கு முன்னாடியும் உட்காந்து வெயிட் பண்ணி துவா கேட்டு வந்து நோன்பு திறக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அது மாதிரி எல்லோரும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து உட்காந்து துவா கேட்டுட்டு அப்புறமா பள்ளி வாசலில் வந்து பாங்கு சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து நோன்பு திறந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் வந்து ஃபஸ்ட் நோன்பு நல்லபடியாக வந்து நோன்பு திறந்தாச்சுது. ஸோ இதே மாதிரி எல்லா நோன்பும் நல்லபடியாக வந்து நோன்பு வச்சு திறக்கிறதுக்கு அல்லாட்ட துவா செய்யலாம். நீங்களும் துவா செய்யுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நவ் we are move on to next step. அதாவது டின்னர் பண்ண போகிறோம். இதை நாங்கள் வந்து எடையத்தாளம் அப்படின்னு சொல்லுவோம் நைட்டு சாப்பிட்றத. ஸோ இதை வந்து இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மாமி வந்து சூப்பராக ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஓட்டப்பம் செய்ய போகிறோம். இது ஓட்டாடின்னு கூட சொல்லுவாங்க, மண் சட்டியில் சுடுறது. ஸோ இதுக்கு வந்து அரிசி மாவு 3 கப்பு, அப்புறமா 3 முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதில் வந்து 2 கப்பு தேங்காயோட அரைச்சி கட்டியான பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக கூட செஞ்சுக்கலாம் ஊறதுக்கு முன்னாடியும். ஸோ இப்போ வந்து நல்லா கட்டியான பாலை வந்து இதில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இதில் போட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வைக்கணும். ஸோ மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை வந்து மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து நாம் முட்டை உடைச்சிருந்தால ஸோ அந்த தோடை வச்சு இந்த மாதிரி இதை ஓட்டாட சட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து சின்ன மண் சட்டியோட மூடி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதில் நல்லா தேய்ச்சிட்டு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணோம்னா நமக்கு ஓட்டாடை சுடும்போது சுத்தமாக ஒட்டாமல் நல்லா நீட்டாக வரும். அண்டு நம்ம மாவு வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ. ஸோ இது வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சது. தண்ணியோட டெக்ஸ்டர் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கட்டியான தோசை மாவு பதத்துக்கு வர்றது மாதிரி. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம ஊற வச்ச மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி கொஞ்சம் லிக்யூடாக தோசை மாவு பேட்டரில் நம்ம எடுத்தால் போதும். நம்ம அந்த மாதிரி நம்ம தோசை மாவு பேட்டரில் வந்து ஒன்று வச்சு சுட்டு பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியும் தண்ணி போதுமா இல்லை இன்னும் சேர்க்கலாமா அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்து எடுத்துக்கணும். அண்டு இந்த ஓட்டாடை செடி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து நாகர்கோவில் பக்கத்தில் சுங்காங்கடை அப்படிங்கிற ஊரில் வாங்கினது. அங்கே பார்த்திங்கன்னா மண் சட்டி வச்சு நிறைய விதமான பொருட்கள் எல்லாம் விற்றுட்ருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ப்ரெஷர் குக்கர் கூட இருக்கும். ஸோ அங்கே தான் இது வாங்கியிருந்தோம். புதுசாக அதில் வந்து ஹேண்டில் எல்லாம் வச்சு சூப்பராக ஜாயின் பண்ணி செஞ்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து மாவில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சுது. ஸோ இது வந்து நாம் இப்போ சுடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வந்து திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம கரண்டி பின்னாடி இருக்கணும். அண்ட் நம்ம விடும்போது இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஒன்று எடுத்து விட்டுக்கலாம். ஸோ கல் வந்து நல்லா சூடாகணும், நல்லா ஹீட் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம மாவு விட்டதும் அதில் வந்து நிறைய இந்த மாதிரி ஓட்டையாக விடும். ஸோ இந்த மாதிரி விழுறதுனால தான் இதை வந்து ஓட்டப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த எந்த அளவுக்கு அதில் வந்து இந்த மாதிரி பபிளாக வருதோ அந்த அளவுக்கு அந்த ஓட்டாடை சாஃப்டாக இருக்கும், செம சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி வந்து மறக்காமல் இது வரைக்கும் செஞ்சது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி கன்னியாகுமரி அண்ட் கேரளாலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எனிஹவ் தெரியாதவங்க இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணாதவங்க மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இது நல்லா ஓட்டை விழுந்து அந்த மாவெல்லாம் நல்லா வெந்ததும் நாம் வந்து தவாலேருந்து எடுத்து மாற்றிக்கலாம். ஸோ டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. நம்ம வீட்டில் அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு மட்டும், பச்சரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும். 2 முட்டையை விட்டு தேங்காய் பால் வச்சு ரெடி பண்ணி உடனே சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பீஃப் கறி தான் ரெடி பண்ணியிருந்தோம். நான் அந்த பீஃப் கறி வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் இனி வந்து செய்யும்போது வீடியோ எடுத்து போடுறேன். ஓட்டாடி கூட பார்த்திங்கன்னா கிரேவிங்கிறது நான்வெஜ் கிரேவி தான் வந்து சூட் ஆகும். அதாவது சிக்கன் கறி, மட்டன் கறி, பீஃப் கறி இந்த மாதிரி. ஃபிஷ் கறி மட்டும் செட் ஆகாது. மற்றபடி எல்லா நான்வெஜ் கிரேவியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான vlog ரெசிபியெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.